ஃபஸ்ட்டு டிஸ்க்கு பார்க்கலாம். ஸோ டிஸ்க் பண்ண இந்த மாதிரி பில்லோ எடுத்துக்கோங்க. ஒரு 3 பில்லோ எடுத்துக்கோங்க. ஸோ 3 பில்லோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது மாதிரி ஒன்று மேலே இது ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அலைன் பண்ணிவிடுங்க. வீட்லேயே நீங்கள் ஒரு 3 பில்லோ எடுத்து உங்கள் பெட்டில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா போதும். அவங்க வாங்களேன். உங்களோட அப்டமன் நேவல் இருக்குது இல்லையா, அந்த நேவல் வந்து கரெக்டாக இந்த எட்ஜ் பாயிண்டில் வரணும். ஸோ அந்த எட்ஜ் பாயிண்டில் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நீங்கள் படுக்கணும். படுக்கிறப்ப என்ன மெக்கானிசத்தில் வேலை செய்யுதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேம் படுத்துருங்களேன். ஸோ டிஸ்க் இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பொசிஷனில் படுக்கணும் நீங்கள் வீட்டில். ஸோ இந்த மாதிரி படுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, இந்த ஃபார்வர்டாக கம்ப்ரெஷன் ஆகி இந்த டிஸ்க் இந்த பக்கம் வந்திருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறீங்க மெக்கானிக்கலாக. நீங்கள் மெக்கானிக்கலாக ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொசிஷன் ஆகிறப்ப இப்படி வளைஞ்சு இந்த ஸ்பைனை இப்படி கொண்டு வரீங்க. ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/2 hour படுத்திங்கன்னா போதும். இது வந்து டிஸ்க் பெயின் டயக்னோஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி செய்யணும். பேக் பெயின் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி டெய்லி ஒரு 1/2 hour படுத்திங்கனாலே ஒரு யூ வில் கெட் அ வெரி குட் ரிசல்ட். இது வந்து நான் சொன்னது முதல் ஒன்றுக்கு. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, ஷயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன் வித் மசில். இது ஷயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன் வித் டிஸ்க்கு, ஷயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன் வித் மசிலை பார்க்க போகிறோம். அது ஒரு 3 விதமான எக்ஸசைஸ் நம்பர் 1. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பெட் அப்படி இருந்துச்சுன்னா பெட்டில் சைடில் உட்காந்துருங்க. காலை நீட்டிக்கோங்கம்மா. ஸோ காலை நீட்டிடுங்க. நீட்டின உடனே உங்கள் பெல்லிஸ் வந்து இந்த காலுக்காக திரும்பிடணும். இப்படி திரும்பிட்டு கையை நேராக வச்சுக்கணும். ஸோ நீங்கள் நேராக வச்சுட்டு வரப்போ ட்ரை டு டச் யுவர் ஃபீட். இந்த மாதிரி டச் பண்ணுறப்ப உங்கள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அங்கே அப்புறம் இங்கே தை மசிலில் காஃப் மசிலில் ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். 15 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். 3 times பண்ணுங்கள். இந்த சைட் 3 times முடிச்சுட்டு அந்த காலுக்கு 3 times, வலி இல்லாத காலுக்கும் பண்ணுங்கள். பெல்விஸ் அப்போ தான் ப்ராப்பர் அலைனில் இருக்கும். சரியா? இது எக்ஸசைஸ் நம்பர் 1. எக்ஸசைஸ் நம்பர் 2, படுத்துருங்க. லை ஆன் யுவர் பேக். 2 காலையும் மடிச்சிருங்க. ஒரு காலை ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி காலை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த காலை மட்டும் நீங்கள் நீட்டணும். ஸோ இந்த மாதிரி நீட்டுறப்போ என்ன ஆகுனா, உங்கள் நர்வ் வந்து ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். பேக்லேருந்து குதிகால் வரையும் நர்வ் ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். இந்த டைம் உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் காலை நீட்ட முடியுதோ நீட்டுங்க. மடிக்கி படுங்க. 1 2 10 counts பண்ணுங்கள். ஒரு செட்டுக்கு 10 counts, 3 செட்டு பண்ணணும். இது இந்த மாதிரி பண்ண என்ன ஆகுனா, அந்த மசிலில் இந்த மாதிரி போய் மாட்டின்னு இருக்கிற நர்வ் வந்து ஈஸியாக ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஸோ இது எக்ஸசைஸ் நம்பர் 2. ஓகேயா? இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 3. இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க. வீட்டில் டர்க்கி டவல் இல்லை ஏதோ ஒரு டவல், இந்த மாதிரி நல்ல டவல் இருக்கணும். அந்த டவலை ஒரு ரோப் மாதிரி ஆக்கிடுங்க. இப்படி நம்ம இதை பிடிச்சிக்கோங்க. இதை காலில் மாட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரோப் மாதிரி ஆக்கிட்டு இந்த டவலை வந்து உங்கள் காலில் மாட்டிடுங்க. இந்த ஆப்போசிட் காலை வந்து மடித்து வைங்க. இந்த காலை நீட்டி செய்யக்கூடாது. பேக் ஸ்ட்ரெயினாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுறப்ப இன்னும் ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் ஆகிடும். எக்ஸசைஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, அது எப்படி பண்ணுன்றது அதை விட ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸசைஸ்னால வலி ஜாஸ்தி பண்ணவங்களும் இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக இது இதுக்கு தானே தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். செகண்டாக அது எப்படி பண்ணணும் தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா அதோட பெட்டராக இருக்கும். ஸோ இந்த காலை மடிச்சிருங்க. இந்த காலை இப்போ என்ன பண்ணால் ஃபுல்லாக நீட்டிடணும். ஃபுல்லாக நீட்டினோடனே இந்த நர்வ் கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சில் இருக்கும். இப்போ இந்த நர்வை ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்க. உங்களோட ஷயாட்டிக் நர்வை ட்ரை டு புல் டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப் அண்ட் தென் ரிலாக்ஸ். ட்ரை டு புல் டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப் அண்ட் தென் ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஒரு 10 முறை செய்யுங்க. ஸோ 10 times பண்ணுறீங்க, 30 seconds ரிலாக்ஸ். திருப்பி 10 times பண்ணுறீங்க, 30 seconds ரிலாக்ஸ். அந்த மாதிரி 3 வாட்டி பண்ணுறீங்க. இது முடிச்சுட்டு இது என்ன பண்ணணும்னா, இங்கே பண்ணுறப்போ ஒரு ஸ்ட்ரெச் தெரியும் உங்களுக்கு. இந்த காஃப் மசில்லையும் அந்த ஷயாட்டிக் பெயின் இருக்கும், அங்கே ஒரு ஸ்ட்ரெச் தெரியும். அந்த இடத்த நல்லா கெட்டியாக அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உங்கள் காலை அப்படியே சைடில் போயிட்டு நேராக கொண்டு வரணும். சைடில் போயிட்டு நேராக கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரப்போ அந்த இடத்துல எந்த இடத்துல அந்த நர்வ் பிடிச்சிருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் விட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி காமிச்சேன், எக்ஸசைஸ் பண்ணி காமிச்சேன். ஸோ ட்ரீட்மெண்ட்டை வந்து செல்ஃபாக நீங்கள் யாரும் வீட்டில் தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோடவோ இல்லைனா இதை நல்லா தெரிஞ்சவங்க மூலிமா பண்ணுறது பெட்டராக இருக்கும். செல்ஃபாக பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு அது நல்ல விதமாக அமைஞ்சிச்சுன்னா தப்பு இல்லை. தப்பாக பண்ணீங்க அப்படின்னா இது பேரலைஸ் வரையும் கொண்டு போய் விட்டுரும்.